சொல்லுங்க. இயற்கைக்கு ரொம்ப நெகிழி ரொம்ப ஒரு கெடுதல் தானயா? ஆமா. அப்ப அதை உற்பத்தி செய்யற நிறுவனத்துக்கு தானயா தடை செய்யணும்? உற்பத்தி நிறுவனம் இல்லமா, நெகிழியினுடைய பயன்பாடுன்றது ரெண்டு விதமா இருக்கு. பிளாஸ்டிக்கினுடைய தன்மையினுடைய திக்னஸ் இருக்கு பாரு, அது இவ்வளவு மைக்ரான் இருக்கணும்னு இருக்கு. ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள் இருக்கு. கை நீ போனீங்கன்னா இதுல உணவு பொருள் எல்லாம் கேரி பேக் இருக்கு, அதெல்லாம் ஒரு முறை பயன்படுத்திட்டு தூக்கி போடுது. சுற்றுச்சூழலுக்கு எது அதிகமான மாசு உருவாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருள். அதை தான் நம்ம என்ன பண்றோம், தடை பண்றோம். ஒரு டீச்சராவே மாறிட்டாருங்க. தடை பண்ணி அப்ப அதுக்கு ஒரு மாற்று வேணும் இல்லையா? அதுக்காக தான் மீண்டும் பழைய காலத்து மாதிரி நம்ம துணிப்பைகள், மஞ்சப்பைகள் ஈஸியா டிகிரேட் ஆகக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்தும். பிளாஸ்டிக் பற்றி கேள்வி கேட்ட மாணவி, பிளாஸ்டிக் பொருட்கள் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்க பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு நமக்கு பல விதத்தில் இருக்கு. அறிவியல் கருவிகளை உருவாக்குறதுல பிளாஸ்டிக்கோட பயன்பாடு. எனவே ஒரு முறை பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை நம்ம உபயோகமே பண்ணக்கூடாது. அதனுடைய நான் சொன்னதுபடி அதனுடைய திக்னஸ் மைக்ரான்ன்ற ஒரு அளவில் அதை நம்ம அளவிடுவோம். அந்த மைக்ரானுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எதையும் நம்ம உபயோகம். புரியுதா? தெளிவாக விளக்கம் கொடுத்த தங்கம் தென்னரசு. ஒரு கிளாஸ் வேற எடுத்திருக்கேன் உனக்கு, நான் உனக்கு ஒரு டீச்சர். அட்ரா சக்க, எப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் வரும். சோ அப்படி வரும்போது ஆசிரியர்கள் கிட்ட கேட்பாங்க, அவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு விளக்கி சொல்லுவாங்க. இங்க அப்படிதாங்க ஒரு அரசு பள்ளி மாணவி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. நெகிழி அதாவது பிளாஸ்டிக்னால பாத்தீங்கன்னா நிறைய தீங்கு ஏற்படுது, அப்போ அதை உற்பத்தி பண்ற அந்த கம்பெனியை தானங்க தடை செய்யணும் அப்படின்னு அந்த பள்ளி மாணவி கேட்டதும் தங்கம் தென்னரசு அவர்கள் பொறுமையா பதில் சொல்லியிருக்காரு. அமைச்சர் அவர்கள் பாத்தீங்கன்னா, அப்படி இல்லமா, சில பிளாஸ்டிக் நம்ம ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சில பிளாஸ்டிக்லாம் இருக்கும். இன்னும் சில பிளாஸ்டிக் அறிவியல் கருவிகள்லாம் நம்ம தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். ஒன் டைம் மட்டும் யூஸ் பண்ணி தூக்கி போடுற பிளாஸ்டிக்னால தான் சுற்றுச்சூழலுக்கு நிறையவே பாதிப்புகள் ஏற்படுது. சோ அதை கம்மி பண்றதுக்கும் அதை ஸ்டாப் பண்றதுக்கும் தான் நம்ம ட்ரை பண்ணணும். புரியுதாமா? நான் பாருமா உனக்காக டீச்சராவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டா அந்த மாணவி கிட்ட சொல்றாரு. அண்ட் ரொம்ப அழகா ஒரு ஆசிரியர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. கேள்வி கேட்கறதுல இருந்துதான் பகுத்தறிவும் விழிப்புணர்வும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. வெயில் கனி அப்படின்ற மாணவி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் நோட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.